வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மயிலாடுதுறையில் கனமழையினால் சேதமடைந்த நெற்பயிர்களை ஆய்வு செய்தார் சட்டமன்ற உறுப்பினர். அழுகிய பயிர்களை காண்பித்து விவசாயிகள் வேதனை. சேலம் ஓமலூரில் சாமந்தி பூக்களின் விலை பல மடங்கு சரிவு. பொங்கல் பண்டிகை நிறைவடைந்த நிலையில் விலை குறைந்ததால் பறிக்காமல் விடப்பட்ட மலர்கள். திருவள்ளூரில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பள்ளி 1.5 ஆண்டுகள் ஆகியும் கழிவறை கட்டாததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவதி. பூவிருந்த வள்ளியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த சாலையோர கடைகள் அகற்றம். போக்குவரத்து போலீசார் அதிரடி. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம் திறப்பு. மருத்துவர்களே இல்லாத நிலையில் புதிய கட்டடங்கள் எதற்கு என்று கேள்வி எழுப்பும் பொதுமக்கள். ஆய்வுக்கு வந்த இடத்தில் உயிருக்கு போராடிய நபரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த கடலூர் மாவட்ட ஆட்சியரின் செயல் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் மோகன், மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது கடலூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடத்தை அதிகாரிகள் பார்வையிட்டனர். அப்போது கழிப்பிடத்திற்கு வெளியே இளைஞர் ஒருவர் வலிப்பு ஏற்பட்டு துடித்துக் கொண்டிருந்தார். இதனை கண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பாதிக்கப்பட்ட நபரை வட்டாட்சியரின் வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இவரின் இச்செயல் சுற்றியிருந்தவர்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. மயிலாடுதுறையில் கனமழையினால் சேதமடைந்த நெற்பயிர்களை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,70,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் கடந்த 18ஆம் தேதி பெய்த கனமழையினால் விளை நிலங்களில் மழைநீர் தேங்கி சுமார் 70,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்தன. பயிர்கள் அழுகிய நிலையில் சில இடங்களில் பயிர்கள் முளைக்கத் தொடங்கின. இதனால் பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காட்டுச்சேரி, தில்லையாடி, விசலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் அழுகிய பயிர்களை காண்பித்து தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். பயிர்களை ஆய்வு செய்த எம்எல்ஏ உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்திருக்கிறாங்க. அதுவும் தண்ணியில மூழ்கி அப்படியே சேதமடைஞ்சிருக்கு. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி, மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்க நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை அமைச்சர் 2 நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனேயே இதை பார்வையிட்டு முதலமைச்சர்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு இதை நிவாரணமும் அறிவிப்பாங்கிறத சொல்லுவாங்க. பொங்கல் பண்டிகை நிறைவடைந்த நிலையில் சாமந்தி பூக்களின் விலை பன்மடங்கு சரிந்துள்ளதால் மலர் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாமந்தி பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் பூக்கள் சேலம், பூசாரிப்பட்டி, பெங்களூரு உள்ளிட்ட மலர் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையின் போது சாமந்தி பூக்கள் கிலோ 200 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது பண்டிகை முடிந்துள்ள நிலையில் சாமந்தி பூக்களின் விலை பன்மடங்கு சரிந்து கிலோ 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. தற்போது பூக்கள் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுவிடுகின்றனர். எனவே பூ விவசாயிகளை பாதுகாக்க சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பள்ளியில் கழிவறை இல்லாததால் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே நயப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த கட்டடம் பயன்பாட்டிற்கு வந்தது. ஆனால் 1.5 ஆண்டுகளாகியும் பள்ளியில் கழிவறை கட்டடங்கள் கட்டப்படவில்லை.
இதனால் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இயற்கை உபாதைகளை கழிக்க ஆசிரியர்கள் அருகில் உள்ள வீடுகளுக்கும் மாணவ மாணவியர் அருகில் உள்ள முட்புதற்கும் செல்கின்றனர். இதனால் மாணவ மாணவியருக்கு ஆபத்தான சூழல் உள்ளதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளியில் கழிவறை கட்டித்தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூவிருந்தவள்ளியில் சாலையோர கடைகளை போக்குவரத்து போலீசார் அதிரடியாக அகற்றினர். சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் ட்ரங்க் சாலையில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதையடுத்து சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகளை அகற்ற போக்குவரத்து போலீசார் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தனர். ஆனாலும் சாலையோர கடைகள் அகற்றப்படாததால் பூவிருந்தவள்ளி போக்குவரத்து போலீசார் சாலையோரத்தில் ஆக்கிரமிப்பு செய்திருந்த கடைகளை அதிரடியாக அப்புறப்படுத்தினர். அத்துடன் அங்கு நடப்பட்டிருந்த கட்சி கொடிகளையும் அகற்றிய போலீசார் சாலையோரம் சற்று தள்ளி கட்சி கொடிகளை நட்டு வைத்து சென்றனர். இந்த ஆக்கிரமிப்பு பணிகள் தொடரும் என்றும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். போச்சம்பள்ளி பகுதியில் மாமரம் மற்றும் மாம்பூக்களுக்கு மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் மத்தூர் பகுதிகளில் சுமார் 17,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் என்தட்டக்கல், கரடியூர், கலர்பதி, அரசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உரிய காலத்தில் மழை பெய்ததால் மாமரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. தற்போது பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் மாம்பூக்களில் பூச்சி தாக்குதலும் அதிகரித்துள்ளது. இதனால் மாம்பூக்களுக்கு மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சில வாரங்களில் பிஞ்சுகள் விட தொடங்கி ஏப்ரல் முதல் ஜூன், ஜூலை வரை அறுவடைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி வந்த மா விவசாயம் இந்த ஆண்டாவது அதிக விளைச்சலை தரும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். பட்டுக்கோட்டையில் 1.5 வயது குழந்தை தலைவர்களின் படங்களை அடையாளம் காட்டியும் பழங்களின் பெயர்களை கூறியும் உலக சாதனை படைத்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே திருச்சிற்றம்பலம் பகுதியை சேர்ந்தவர்கள் தர்மதுரை, அம்பிகா தம்பதியர். இவர்களின் மகன் கவின் 1 வயது 10 மாதம் ஆன நிலையில் தலைவர்களின் உருவப்படங்களை சரியாக அடையாளம் காண்பித்து அனைவரையும் வியக்க வைக்கிறார். அத்துடன் பழங்களின் பெயர்கள், விலங்குகளின் பெயர்கள் என அனைத்தையும் தனது மழலை மொழியால் கூறி உலக சாதனை படைத்துள்ளார். குழந்தை கவினின் இந்த சாதனை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. கவினின் இந்த சாதனை பலரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. அம்பேத்கர் எடுத்தாங்க, அம்பேத்கர் எடுத்தாங்க கிட்ட போயிருக்காங்க. பட்டேல் எங்க இருக்காங்க? சர்தார் வல்லபாய் பட்டேல் எங்க இருக்காங்க? பட்டேல் எடுத்தாங்க எங்க இருக்காங்க? பகத்சிங் எங்க இருக்காங்க? பகத்சிங் சூப்பர். நேதாஜி எங்க இருக்காங்க? நேதாஜி எடுத்தாங்க. லட்சுமி பாய் எங்க இருக்காங்க? லட்சுமி பாய் நல்லா அவ்வளோ நாலேஜ் நல்லா நிறைய பேசுவா பண்ணா. அப்போ வந்து நான் சரி நார்மலா உள்ளதுக்காக ஒரு சார்ட் வாங்கி சொல்லி கொடுத்தேன். அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். நார்மலா அவனே சொல்ல ஆரம்பிக்கும் போது நிறைய சொன்னான். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ப தெரியல ஒன்றும், சரி நார்மல் தானே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நிறைய சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்க அப்பாவும் சரி இதை வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணோம். அது வந்து நாங்க அப்ளை பண்ண வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. எடுத்து அனுப்பின எவிடன்ஸ் அனுப்பினோம். அனுப்பி உடனே அவங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ரெக்கார்டு ஓகே ஆயிடுச்சு, உங்க பையன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. திண்டுக்கல் அருகே பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தேனீக்களை அகற்றி வடமாநில இளைஞர்கள் சுத்தமான தேனை விற்பனை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதி மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் மேல்நிலை தொட்டியின் அடிப்பகுதியில் சுமார் 3க்கும் மேற்பட்ட பெரிய அளவிலான தேனீக்கள் கூடு கட்டி தேன்களை சேகரித்து வந்துள்ளது. மேலும் தேனீக்களால் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் வடமாநில இளைஞர்கள் வரவழைத்து தேன் அடைய அகற்ற கூறியுள்ளனர். வடமாநில இளைஞர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணம் இன்றி தேனீக்களை கலைத்து தேனை எடுத்தனர். எந்தவித கலப்படமும் இன்றி சுத்தமான தேன் கிடைத்ததால் அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞர்களிடம் பணம் கொடுத்து தேனை வாங்கிச் சென்றனர். தேனீக்களை எந்தவித பாதுகாப்பு உபகரணம் இன்றி விரட்டி தேனை எடுத்த வடமாநில இளைஞர்களின் செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது.
தூத்துக்குடியில் நீர்நிலைகளில் சிக்கி தவிப்பவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து தீயணைப்புத்துறை வீரர்கள் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மண்டல தீயணைப்புத்துறை சார்பில் தூத்துக்குடி அஞ்சல் ஊழியர் குடியிருப்பு பகுதியில் தீ தடுப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நீர்நிலைகளில் குளிக்கும் போது ஏராளமானோர் நீரில் மூழ்கி உயிரிழந்து வரும் சூழலில் இதுபோன்று நீர்நிலைகளில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்தும் அவர்களுக்கு முதலுதவி அளிப்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளித்தனர். இதில் அஞ்சலக ஊழியர் குடியிருப்பு வாசிகள் விழிப்புணர்வை பெற்றனர். கீழே விட மாட்டேன். அதாவது அந்த இடத்துல லேசா அந்த மாதிரி குதிக்கலாம். ஆனா வயிற்றுல அமுக்குதா, இப்படி குதிங்க, இப்படி குதிங்க, இப்படி கை இப்படி வச்சுக்கிடுங்க. 2 பொசிஷனு இருக்கா. இப்ப பாருங்க, இப்ப இந்த கை இப்படி வச்சுட்டு ரெக்கவரி பொசிஷன். இது என்ன? போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் கால பைரவருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தை மாத தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி கால பைரவருக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விபூதி காப்பு சாத்தப்பட்டு வடைமாலை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட கால பைரவருக்கு தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். देवसुभा वेदानि नवीगुं सुवन्ति एतावन्तो वै देवानागं सवाः स हेवास्मै सवान् बृहत्सन्ति नये. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியில் 266ஆம் ஆண்டு போர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. போர் நினைவு தினத்தை ஒட்டி பீரங்கிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வந்தவாசி போரின் 266வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பழமையான பீரங்கி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த பீரங்கிக்கு சார் ஆட்சியர் பல்லவி, தனியார் அமைப்புகள், காவல்துறையினர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருச்சி திருநெடுங்கலநாதர் கோவிலில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தூவாக்குடி அடுத்த திருநெடுங்கலநாதர் கோவிலில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேவாரம், திருவாசகம் பாடல் பாடி கால பைரவரை வழிபட்டனர். பூவிருந்தவள்ளியில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குமரன்சாவடியில் போக்குவரத்து போலீசார் சந்திரமௌலி தலைமையில் மெட்ரோ ரயில் கட்டுமான ஊழியர்கள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் சென்றவர்களிடம் ஹெல்மெட் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல்லில் அதிக அளவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 14 இடங்களில் ஜல்லிக்கட்டுகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது 6 இடங்களில் மட்டுமே போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு ஆன்லைன் டோக்கன் முறை மற்றும் அதிகப்படியான கட்டுப்பாடுகளே காரணம் என ஜல்லிக்கட்டு பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆன்லைன் டோக்கன் முறை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவையினர் ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பழைய பாரம்பரிய முறைப்படி கிராமத்து கமிட்டியை பார்க்க வச்சு அழைக்கிற முறையை கொஞ்சம் ஏற்படுத்தி தரோம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அரசு விதிமுறைன்ற பேரில் அடக்குமுறைகள் விதிமுறையும் கிடையாது. விதிமுறை அப்படின்னா ஒரு விஷயத்தை வரையறை பண்ணணும், சரிங்களா? அதுக்கு தான் விதிமுறை பண்ணுறது. இது வந்து வரையறை பண்ணால் பரவாயில்ல. ஆன்லைன் டோக்கன் எதுக்கு நாங்கள் போடுறோம் யாரும் கேட்க எந்த ஒரு பேரும் கேட்கல. ஆன்லைன் டோக்கன் போட்டு நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடு வரையறைப்படுத்துகிறோம், அதிகமான தள்ளுமுள்ள வரையறைப்படுத்துகிறோம் பண்ணுறாங்க. என்ன வரையறை பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு சொன்னீங்க. எல்லா ஊரும் ஜல்லிக்கட்டு போய் பார்த்துட்டு வச்சிருப்பீங்க. ஆன்லைன் திருப்பூர் மாநகராட்சி 50வது வார்டில் அடிப்படை பிரச்சனைகளை சீரமைக்க கோரி இஸ்லாமிய பெண்கள் திரண்டு மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர்.
50வது வார்டுக்குட்பட்ட பெரிய தோட்டம், குமாரசாமி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும், கழிவுநீரை முறையாக அகற்ற வேண்டும், சாலைகளை சீரமைத்து கான்கிரீட் சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு மாநகராட்சி ஆணையர் ராமமூர்த்தியிடம் மனு அளித்தனர். எல்லாமே ஒரு மனுஷனா மதிக்கிறது இல்ல. எதுனாலும் நம்ம கேட்டு கேட்டு சொன்னாலும் வர்றவங்க போங்க அப்படிங்கறத குப்பை அப்படித்தான் அவங்க இஷ்டத்துக்கு வர்றது. 10 மணி 12 மணி நினைச்சா வர்றது. அது போன் பண்ணி தான் வந்து குப்பை எடுக்கிறாங்க. டிச்சில இருந்து, குப்பையில இருந்து, கரண்ட்ல இருந்து எல்லாம் எங்க இதுல இருந்து நாங்க தான் எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு சொல்லி நம்ம ஆளுங்க நாங்களே கலெக்ஷன் பண்ணி நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கவுன்சிலர் எதுக்கு இருக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் எந்த கட்சிக்கு எதுக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க. அதனால நாங்கள் எத்தனை ட்ரிப் சொன்னோம், இந்த ட்ரிப் கேட்கல, நேரம் நாங்க வந்துட்டோம். அடுத்த ட்ரிப் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதி பெய்த கனமழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த 15,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்தன. பயிர்கள் அழுகி வருவதால் வேளாண் துறை அதிகாரிகள் விரைவாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை வேளாண் அதிகாரிகள் நேரில் சென்று பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிடாததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வணிகர்களும் கடைகளை அடைத்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த வேளாண் துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.